من شرح صدورنا بتلخيص البيان في إيلاء المعاني ونور قلوبنا باللوامع التبيان من مطالع المصاني ونصلي على نبيك محمد المعيد دلائل الإعزاز بأسرار البلاغة وعلى آله وأصحابه المهرزين كثبات سبق في المعرفة فصاحات والبراءة نحمدك ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بقول بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد الذي قرنت البركاته محيا وترتت الأوالم بالطيب ذكر وريام بعد وبارك وسلم عليه قال سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم يريد دين الإسلام استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி யஸ்ஸி வலா துஅஸ்ஸி வதம்மின் பில் ஹைர். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகனும் அல்லாஹ்வாகிய அந்த அல்லாஹ் மீது உண்டாகட்டும். மேலும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கால் விட்டால் இந்த உலகத்தை படித்திருக்க மாட்டேன் என்று சொன்னானோ இந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மேலும் அல்லாஹ் போற்று புகழ்ந்தவனாகவும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்று புகழ்ந்தவனாகவும் என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பெருமை என்பது மனிதனின் வாழ்க்கை அது அழித்துவிடும், மனிதனுடைய வாழ்க்கை அது மாற்றிவிடும். மனிதனுடைய கல்வி விஷயம் இருந்தாலும் சரி, மனிதனுடைய அஹ்லாக் விஷயம் இருந்தாலும் சரி, மனிதனுடைய அமல் விஷயம் இருந்தாலும் சரி, எந்த மனிதனுக்கு தக்கப்புல் இருக்குமோ பெருமை இருக்குமோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை அது மாற்றிவிடும், அந்த மனிதனுடைய வாழ்க்கை அது அழித்துவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் குர்ஆனிலே எச்சரித்து பேசுகின்றான், ஃபலைஸ மஸ்வல் முத்தகப்பிரீன், பெருமை அடிப்பவர்களின் ஒதுங்கு ஸ்தலம் ஒதுங்கு இடம் அது கெட்டதாய் விட்டது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் குர்ஆனிலே எச்சரித்து பேசுகின்றார். மற்றொரு ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரித்து பேசுகின்றார், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முத்தகப்பிரீன், நிச்சயமாக பெருமை அடிப்பவர்களின் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்ப மாட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் குர்ஆனிலே எச்சரித்து பேசுகின்றார். நாம் மூமினாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய நல்ல பண்புகளையும் இருக்கக்கூடாத தவிர்த்து கொள்ள சில தீய பண்புகளையும் நம்மளுடைய மார்க்கம் அது தெளிவாக சொல்லி தந்து இருக்கிறது. அதில் தவிர்க்க வேண்டிய ஒரு தீய பண்பு தான் இந்த பெருமை. இன்றைய உலக முஸ்லிம் சமுதாயம் எல்லாம் பெருமைகள் பேசி கொண்டு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அது எல்லாம் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேர்வழியை காட்டி தந்துருவானாக. இந்த உலக முஸ்லிம் சமுதாயம் எல்லாம் தொழிலில் பெருமைகள் பேசிக்கொண்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள், வியாபாரத்தில் பெருமைகள் பேசிக்கொண்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள், கல்வி விஷயத்தில் பெருமைகள் பேசிக்கொண்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள், குழந்தை விஷயத்தில் பெருமைகள் பேசிக்கொண்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள், செல்வாக்கு விஷயத்தில் பெருமைகள் பேசிக்கொண்டு வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். இந்த உலக முஸ்லிம் சமுதாயம் எல்லாம் அதிகமாக பெருமைகள் பேசிக்கொண்டு வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உலக முஸ்லிம் சமுதாயத்துக்கும் நம்மளுக்கும் பெருமை பேசாமல் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், கண்ணியம் என்னோட கீழாடை, பெருமை என்னோட மேலாடு. யார் இரண்டு விஷயத்தில் யார் தர்க்கம் செய்கிறார்களோ, சண்டை சச்சரவு செய்கிறார்களோ அவர்கள் நான் வதைத்து விடுவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள்.
பெருமை, கண்ணியம், உயர்வு இது அனைத்தும் யாருக்கு மட்டும் உரியது என்றால் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரிமை. பணிவு, அடக்கம், தாழ்மை, கீழ்ப்பணிதல் இது யாருக்கு உரியது என்றால் மனிதனுக்கு மட்டும்தான் உரிமை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் குர்ஆனில் கடுமையாக பேசுகின்றான். பெருமை, ஆவணம், அகப்பார்வம் இது இருப்பவர்கள் நாளை மறுமை நாளில் அவர்கள் நஷ்டத்தின் சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் குர்ஆனிலே கடுமையாக பேசுகின்றான். இன்னல்லதீன ஸயதுகுலூன அன் இபாதத்தி ஸயதுகுலூன ஜஹன்னம தாஹிலீன். வணக்கத்தை விட்டும் பெருமை அடிப்போர் நரகத்தில் அவர்கள் இழிந்தவராக நுழைவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையாக பேசுகின்றான். மற்றொரு ஆயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றான். இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாரின் ஃபஹுர். கர்வம் கொண்ட பெருமை அடிப்பவர்கள் எவரேனும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்ப மாட்டார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் குர்ஆனில் கடினமாக பேசுகின்றான். நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கடுமையாக பேசுகிறார்கள். லா யதுகுலூன ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் கிப்ரிஹி. எவருடைய உள்ளத்தில் அளவு பெருமை இருக்குமோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்று நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது கேட்ட சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், நாயகமே, ஒரு மனுஷன் தன்னுடைய ஆடை அழகாக உடுத்துவது, தன்னுடைய செப்பல்கள் லுக்காக போடுவது யார் ரசூலுல்லாஹ், இது பெருமையா கேட்கும் போது நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, அது பெருமை கிடையாது. ஒரு மனிதன் தன்னுடைய ஆடை அழகாக உடுத்துவது, தன்னுடைய காலணி அழகாக லுக்காக போடுவது இது பெருமை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீஉ யுஹிப்புல் ஜமால. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகானவன், அவன் அழகே விரும்புகிறான் என்று நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமை என்பது சத்தியத்தை மறைப்பது, மனிதனுடைய தரக்குறைவாக பார்ப்பது தான் பெருமை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரண தருவாயில் இருக்கும் போகும்போது அவருடைய பிள்ளைகளுக்கு நசியத்தை சொன்னாங்க. 6 நசியத்து. 2 நசியத்தை நீ வாழ்க்கையிலே கடைபிடித்துக்கோ, 2 நசியத்தை நீ வாழ்க்கையிலே அது கடைபிடித்திராத என்றெல்லாம் சொன்னார்கள். முதலாவதாக அல்லாஹ் மட்டும்தான் நீ நம்ப வேண்டும், இரண்டாவதாக அல்லாஹ் மட்டும்தான் நீ வணங்க வேண்டும். இது 2 விஷயம் நீ கடைபிடித்துக்கோ என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் சொன்னார்கள். 2 விஷயங்கள் நீ தவிர்த்து கொள். மூன்றாவதாக நீ அல்லாஹ் ஒருபோது இணை வைக்காதே. 4வதாக நீ தகப்பூர் கொள்ளக்கூடாது, பெருமை கொள்ளக்கூடாது என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனாரிடத்தில் சொன்னார்கள். 5வதாக அவர்கள் சொன்னார்கள், ஒரு தராசில் 7 வானமும் 7 பூமியை வைத்து மற்றொரு தராசில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வைத்தால் எது கனம் அதிகம் என்றால் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் கனம் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி தந்தார்கள். நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் இப்படி சொல்லுவார்கள், அறிவிப்பாளர் சலமத் இப்னு அக்வம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அன்ன ரஜுல அக்கல இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிசிமாலிஹி. ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இடது கையால் சாப்பிட்டான். பொதுவாக வலது கையால் சாப்பிட வேண்டும். அந்த மனிதன் 2 கையால் சாப்பிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து அந்த மனிதன் சொல்றாங்க, குல் பி யமீனிக்க, உன்னுடைய வலது கையால் சாப்பிடவா சொல்லும் போது கால அந்த மனிதன் சொன்னா, லா அஸ்ததியோ, என்னால் சக்தி பெற முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னால் சக்தி பெற முடியலனானே லா இஸ்ததாத்த, உன்னால் சக்தி பெறாமல் போகட்டும் என்று நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மாமன இல்லா கிபுர், அவர் தடுத்தது எது என்றால் இந்த கிபுர் விஷயம்தான், இது பெருமை விஷயம்தான் அவர்கள் தடுத்தது. அவரால் கடைசி வரையும் வலது கையால் சாப்பிடப்பட முடியலை, இடது கையால் தான் சாப்பிட்டார்கள்.
நம்மள்கிட்ட ஒரு மனுஷன் கேட்குறான், உங்களுடைய வியாபாரம் எப்படி ஓடுது? நம்ம எப்படிமா பதில் சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு வியாபாரம் ஓடுறான்ட்டு. சில பேருங்க இருக்கிறார்கள், பெருமையில சொல்லுவார்கள், உங்களோட வியாபாரம் எப்படி ஓடும்போது, என்னோட வியாபாரமா அது நல்லா ஓடுது என்றெல்லாம் சொல்லுவார்கள். இப்படி சொல்லுவது தப்பு. அவனுடைய கண்டிஸ்தி பார்வை ஏற்படும். அந்த கண்டிஸ்தி பார்வை ஏற்படாமல் நம்ம அனைவரும் பாதுகாப்பானாக. இப்படியும் சொல்லக்கூடாது, உங்களுடைய வியாபாரம் எப்படி ஓடுனா என்னோட வியாபாரம் ஓடவே இல்லைங்க அப்படின்னு சொன்னா ஓடாம போயிடும். அதுதான் எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்றால், அல்ஹம்துலில்லாஹ் என்னோட வியாபாரம் நல்லா ஓடுது என்று எல்லாம் சொல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக முஸ்லிம் சமுதாயத்துக்கும் நம்மளுக்கும் பெருமைகள் பேசாமல் நம்ம அனைவரும் பாதுகாப்பானாக. நம் வரக்கூடிய பிள்ளைகள் பெருமையோடு நடக்காமல் பெருமை பேசாமல் நாம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.